नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்துல இன்னைக்கு 37வது அத்தியாயம் பார்க்கணும். கேச்சி வியோமாசுர வதமும் நாரதரோடைய துதியும் ஸ்தோத்திரமும் இன்னைக்கு பார்க்க போறோம். சுகபிரம்மம் ஸ்லோகம் சொல்லிடுறேன். ஸ்ரீ சுக உவாச்ச கேஷிது கம்ச பிரஹித குரைர்மஹி மகாஹயோ நிர்ஜரயன் மனோஜவஹ ஸ்தடாவதூதாப்ர விமான சங்குலம் குருவன்னபோ கேஷித பீஷிதா கிலஹ விஷால நேத்ரோ விகடாஸ்ய கோட்டரோ பிருஹத் கலோ நீல மகாம்புதோபமஹ துராஷய கம்சஹிதம் சிகீர்ஷுः விரஜம் சனந்தஸ்ய ஜகாம கம்பயன். சுகபிரம்மம் சொல்ற, கம்சனால் அனுப்பப்பட்ட தீய எண்ணம் படைத்த கேஷி பெரும் குதிரை வடிவெடுத்து வந்தான். நேத்திக்கு ஒரு மாடு வடிவத்துல வந்தவன பகவான் கொன்னார்ல, அரிஷ்டன்ங்கிறத கொன்னார். இன்னைக்கு கேஷின்னு ஒரு அசுரன் வந்திருக்கான். அவன் குதிரை வடிவத்துல வந்திருக்கான். பூமியை குழம்புகளால் பெயர்த்து கொண்டு வெகு வேகத்துடன் வந்தான். அந்த கம்சன் அனுப்பிச்சிருக்கான் இல்லையா, இந்த மாதிரி கேஷி இந்த அரிஷ்டன் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு லாஸ்டா இவங்க எல்லாம் அனுப்புறான். அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பி இன்னும் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, கம்சன் கூட்டிட்டு வர சொல்லி ஆலயம் அனுப்புறதுக்கு அனுப்பியாச்சு, சொல்லியாச்சு அக்ரூரர் கிட்ட. இப்ப இந்த கேசிங்கிற குதிரையும் நேத்து எப்படி அந்த விருஷபம் வந்துச்சோ அதே போல தன்னுடைய காலால பூமி எல்லாம் அப்படியே பேத்து எடுத்துக்கிட்டு, கால் அப்படியே வருடுது பூமியில, கோபத்தோட ஆக்ரோஷமா பூமியில குழம்புகளால் பெயர்த்து கொண்டு வெகு வேகத்துடன் வந்தான். அந்த கேஷிங்கிற அசுரன் வந்தான். தனது பிடரி மயிரை உதறி வானில் உள்ள மேகத்தையும் விமானங்களையும் சிதறடித்தான். அவ்வளோ பெரிய குதிரை, அது தன்னுடைய பிடரி மயிரெல்லாம் இப்படி உதர்றானா அந்த அசுரன். அதனால ஆகாயத்துல இருக்கக்கூடிய மேக கூட்டங்களும் விமானங்கள் எல்லாம் கூட சிதறி போச்சான். அப்படி ஆக்ரோஷமா பண்ணானா அவன். அந்த குதிரை ரூபத்துல இருக்கிற கணைக்கிறதுல, அதனால உலகமே பயமுறுத்திட்டான். உலகத்தையே பயமுறுத்தின மாதிரி இருந்துச்சான். பெருத்த கண்கள், அகன்ற பொந்து போன்ற வாய், பருத்த நீண்ட கழுத்து, கார்மேகம் போன்ற உடல். இவ்வாறு கம்சனுக்கு இதம் புரியும் எண்ணத்துடன் நந்த கோகுலமே நடுங்குமாறு ஓடி வந்தான். கேசி பாக்குறதுக்கே ரொம்ப விகாரமா இருந்தான். ரொம்ப பெரிய மேனி, கார்மேகம் போல அவனோட உடம்பு கருத்து போயிருந்தது. கருத்து நீண்ட பெரும் கழுத்து குதிரைக்கு. அப்புறம் வாய் எப்படி பொந்து போல இப்படி பெருசா ஆழமா இருக்கு. கண்கள் வேற பெருசா இருக்கு. இப்படி இருக்கிற அந்த கேஷியோடைய அந்த கணைக்கிறதுனால, குதிரை கணைக்கும்ல, அது கணைக்கிறதுனால நந்த கோகுலமே நடுங்கிறது. அவன் ஓடி வரதை பார்த்துட்டு பின்னியும் கொஞ்சம் நடுங்கிறது நந்த கோகுலமே அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். தம் திராசயந்தம் பகவான் ஸ்வகோகுலம் தத்தே தத்தேஷிதைவால விகூர்ணிதாம்புதம் ஆத்மானமாஜௌ மிருகயந்தமக்ரணீஹ உபாஹ்வயத்ஸ வியனதன் மிருகேந்திரவத். அந்த குதிரை கணைக்கிறதுனால கோகுலத்தை நடுங்க செய்து வாளால் மேகங்களை சிதறடித்து சிங்கம் போல் கர்ஜித்து கொண்டு போருக்காக தன்னை தேடி வருகிற அசுரனை ஸ்ரீகிருஷ்ணன் எதிர் நின்று போருக்கு அழைத்தார். இந்த மாதிரி இந்த கேஷிங்கிற குதிரை வடிவத்துல வந்த இந்த அசுரன் இந்த தன்னுடைய கணைக்கிறதுனால இந்த கோகுலத்தை நடுங்க செஞ்சானா, வாளால வேற மேக கூட்டங்கள் எல்லாம் அப்படியே கலைக்கிறானா, சிங்கம் போல கர்ஜிக்கிறானா. இதெல்லாம் பார்த்துட்டு போருக்காக தன்னை தேடி வருகிற கண்ணன் கிட்ட சண்டை பண்ணணும், போர் புரியணும்னு தானே அந்த அசுரன் வரான். அந்த தேடி வர அசுரன் கிட்ட எதிரில போய் கண்ணன் நிக்கிறார். நின்னு வா சண்டை பண்ணலாம் வா அப்படின்னு நேத்து எப்படி அந்த அரிஷ்டனை கூப்பிட்டாரோ அதே மாதிரி கூப்பிடுறார். சதம் முகோ முகேனகம் விபண்ணிவாப்யத்ர வதத்யமர்ஷனஹ ஜகான பத்யாமரவிந்தலோச்சனம் துராசதச்சண்ட ஜவோதுரத்யயஹ. அதை கேட்ட கேஷி அருகில் நெருங்க இயலாதபடி கடும் வேகத்தோடன் வாயால் வானத்தையே விழுங்குபவன் போல் அடக்க முடியாத சினத்துடன் எதிரில் நின்ற தாமரை கண்ணனை பின்கால்களால் எட்டி உதைத்தான். இப்படி கண்ணன் கூப்பிட்ட உடனே அந்த
அரிஷ்டனுக்கு நேத்து எப்படி கோபம் வந்துச்சோ அதே போல இந்த கேஷிக்கும் கோபம் வந்துட்டு அது அந்த வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே கோபம் வந்துருச்சு. அதனால நெருங்கவே இல்லாதபடி கடும் வேகத்தோட ஓடி வந்தான். வாயிலேயே ஆகாயத்தை விழுங்குறவன் போல ஓடி வந்தான். வாய் எப்படி பிளந்துட்டு வந்தான். அடக்க முடியாத கோபத்தோட கண்ணனோட எதிரில கண்ணன் எப்படி இருக்கார்? தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணனை தன்னுடைய பின் காலால எட்டி உதைக்கிறான் அந்த கேஷிங்கிற குதிரை வடிவத்துல வந்த அரக்கன். தத்து வஞ்சயித்வா தமதோக்ஷஜோ ருஷா பிரகிருஹ்ய தோர்பியாம் பரிவித்ய பாதையோ சாவக்ஞமுஸ்ருஜ்ய தனுஷதாந்தரே யதோரகம் தாக்ஷ்ய சுதோ வியவஸ்திதः. புலன்களுக்கு ஆட்படாத ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த உதை தன்மேல் விழாதவாறு ஏமாற்றி தவிர்த்து கோபத்துடன் தன் இரு கைகளால் அவனது இரு பின்னங்கால்களை பிடித்து சுழற்றி கருடன் பாம்பை விட்டெறிவது போல 100 விற்கடை அளவு விட்டறிந்து விட்டு அசையாமல் நின்றார். கண்ணன் மேல அந்த 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 கேஷிங்கிற அசுரன் பின்னங்கால உதைக்கிறானா, கண்ணன் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு அப்படியே லாவகமா அப்படி தப்பிச்சுக்கிட்டார். அவர் மேல படாத மாதிரி நவுந்துட்டார். அதுக்கப்புறம் கண்ணன் என்ன பண்ணார்? அந்த குதிரை ரூபத்துல அசுரனு அந்த தன்னுடைய அந்த 2 காலையும் பிடிச்சி கோபத்தோட கண்ணன் இப்படி எட்டி உதைக்க வந்தோன்னு கண்ணனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அதனால அதனோட 2 காலையும் புடிச்சுக்கிட்டு நல்லா சுத்தி சுழற்றி தூக்கி எறியறாரு. அது எப்படி இருக்குன்னா கருடன் பாம்பை தூக்கி எறியற மாதிரி இருக்குதான். அது எவ்வளவு தூரத்துல போயிருந்துச்சு? 100 வில்கடைன்னு சொல்லுவாங்கல்ல, விற்கடை அளவுக்கு தூக்கி எறிஞ்சாராம் கண்ணன். அப்படி கண்ணன் எப்பேற்பட்ட புலன்களுக்கெல்லாம் ஆட்படாத ஸ்ரீ கிருஷ்ணன். நம்மளுடைய இந்திரியங்களால கண்ணனை புடிச்சிட முடியாது. புலன்களுக்கெல்லாம் அப்பால் பட்டவனான பகவான் இந்த மாதிரி சேஷ்டித்ததை செய்தான். சலப்த சம்ய புனருத்திதோருஷா வியாதாய கேஷி தரசா பதத் ஹரிம் சோப்யஸ்ய வக்த்ரே புஜமுத்தரம் உத்தரம் ஸ்மயன் பிரவேசயாமாச யதோ ரகம்பிலே. மூச்சை தெழுந்து எழுந்த கேஷி கோபத்துடன் வாயை பிளந்து கொண்டு வேகமாக ஸ்ரீகிருஷ்ணனை நோக்கி ஓடி வந்தான். அப்படியே மூச்சு அடைஞ்சு போய் 100 வில்லு தூரத்துக்கு அந்தாண்ட போய் வில்கடை தூரத்துக்கு அந்தாண்ட விழுந்தானா அவனுக்கு மூச்சையில போய் மயங்கி போய் விழுந்திருக்கான். அவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சு வந்து கோபத்தோட கண்ணன் இருக்கிற திசையை நோக்கி ஓடி வரான். ஸ்ரீகிருஷ்ணனும் சிரித்த வண்ணம் புற்றுநீர் பாம்பு நுழைவது போல் அவனது வாயினுள் தன் இடக்கையை நுழைத்தார். கண்ணன் அவன் ஓடி வர்றதை பார்த்துட்டு கண்ணனுக்கு ஒரே சிரிப்பு தாங்கல. அது சிரிச்சுக்கிட்டு அவனோட வாயில தன்னோட கையால் ஓங்கி ஒரு குத்து விடுறாரு. உள்ளுக்குள்ள போறது. அது எப்படி போறதுன்னா, ஒரு பாம்பு குத்துக்குள்ள பாம்பு போனா எப்படி போகும் அது போல போனுச்சான். கண்ணனோட கை வந்து அவனுடைய அந்த கேஷியோட வாய்க்குள்ள. தந்தானி பேதுர் பகவத் புஜஸ்பிருஷः தே கேஷினஸ்தப்தமய ஸ்பிருஷோ யதா பாஹுश्च தத்தேக கதோ மகாத்மனோ யதா அமய சம்பவ்ருதே உபேக்ஷிதः. பழுக்க காய்ச்சிய இரும்பை தொட்டது போல் பகவானின் கைப்பட்டு பற்கள் உதிர்ந்தன. அவனுடைய வாயில பகவான் உள்ளுக்குள்ள கை விட்டாரா, அது பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பை தொட்டா எப்படி நமக்கு இருக்கும் அப்படி அவன் வாயில இந்த பல்லெல்லாம் உளுந்துருச்சான். அந்த குதிரையில இந்த பல்லெல்லாம். அசுரனின் வாயில் நுழைந்த பகவான் கண்ணனின் கை கவனிக்க பெறாத ஜலோதர நோய் போல் வளர்ந்துகிட்டே இருந்துச்சான். கண்ணனுடைய கை ஜலோதர நோய் போல் வளர்ந்தது. ஜலோதர நோயின்னு ஒரு நோய். ஐ திங்க் இது வந்து இதுன்னு நினைக்கிறேன். ஒரு விதமான நோய். அது எப்படி வளர்ந்துகிட்டே இருக்குமோ அது போல வளர்ந்துச்சான் கண்ணனோட கை, அந்த அசுரனோட வாயில போன கை அப்படின்னு சொல்றாரு. ஜலோதர யதா அமய சம்ருதே உபேட்சித. ஜலம்னா ஜலோதர நோயின்னு ஒரு நோய். என்ன நோயின்னு எனக்கு தெரியல. சமேதமானேன ச கிருஷ்ண பாகுனா நிருதவாயுச்சரணாம்ச்ச விக்ஷிபன் பிரசவின்னகாத்ர பரிவிருத்தலோச்சனஹ பபாதலேண்டம் விசுஜன் சிதவ்யசூஹு. அவ்வாறு கண்ணனின் கை பருக்கவே அவன் மூச்சு அடைத்து உடல் வியர்க்க கால்களை உதறிக்கொண்டு கண்கள் நிலை குத்தி லத்தி போட்டுக்கொண்டே உயிரற்ற தரையில் விழுந்தான். மலங்கழிச்சுக்கிட்டே விழுந்துச்சு. அது கேஷிங்கிற அசுரன் விழுந்துட்டான். குதிரை ரூபத்துல அவன் அசுரன். அப்படி கண்ணனோட கை பெருத்துக்கிட்டே போறது, வளர்ந்துகிட்டே போறது அவன் வாயில. அப்ப என்ன ஆகும்?
ஒரு பொருளுக்குள்ளார ஒரு வாய்க்குள்ளார கை போகுது, வளர்ந்துட்டே போனா அது பிச்சுக்கிட்டு போயிடும்ல அதனுடைய சரீரம். அப்படி கண்ணனோட கை வளர்ந்துகிட்டே போவே அவன் மூச்சு விட முடியாம திணறி போய் வேர்க்க விழுக்க கால்கள்லாம் உதறிக்கிட்டு கண்கள்லாம் நில குத்திக்கிட்டு மலை ஜலம் எல்லாம் கழிச்சுக்கிட்டு உயிரற்றவன் போய் உயிரற்று தரையில் விழுந்தான். அவன் செத்து போயிட்டான். அவன் உயிர் போயிடுச்சு. இப்படி கண்ணன் அவன் கிட்ட பண்ணோன்னு உயிர் போயிடுச்சு. இதே மாதிரிதான் அரிஷ்டனையும் கொண்டாரு இல்லையா? தத்தேகத கற்கடி காபலோபமாத் வியோச வியசோரபாகிருஷ்ய புஜம் மகாபுஜः அவிஸ்மிதோ யத்னஹ தாரித்ருத்ஸ்மயை பிரசூன வருஷை திவிஷத் பீரியடிதः. வெள்ளரி பழம் போன்று வெடித்து உயிர் துறந்த அவனது வாயிலிருந்து கையை எடுத்த தோழனான கண்ணன் முயற்சியின்றி பகைவனை வீழ்த்திய போதும் சிறிதும் இருமாப்பின்றி நின்றார். அதை கண்டு வியப்புற்ற தேவர்கள் பூமாரி பெய்து துதித்தனர். பகவான் அவனை கொன்னுட்டாரா? அது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா வெள்ளரி பழம் வெடிச்சு பழுத்துருச்சுன்னா அப்படி வெடிச்சு போயிடும்ல, அது போல வெடிச்சு போயிட்டானா அந்த கேஷி. அப்ப வெடிச்சு உயிர் துறந்த அவனோட வாயில இருந்து கையை பகவான் எடுத்துட்டு எப்பேற்பட்ட வீரன் தடந்தோழன் கண்ணன். முயற்சியை ஒரு கஷ்டமும் ஒரு பிரயத்தனம் பண்ணல, சர்வ சாதாரணமா அவனை கொண்டுட்டார். அப்படி முயற்சியின்றி பகவான் பகைவனை வீழ்த்திய போதும் சிறிதும் இருமாப்பு கொள்ளல. பகவான் கொஞ்சம் கூட அகங்காரமே வரல. நானா கொண்டு இதை பண்ணேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கர்வமே இல்லாம சாதாரணமா இருந்தார். அதை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் பூமாரி பெய்து ஸ்தோத்திரம் பண்றாங்க. தேவரிஷி ரூபவசங்கம்ய பகவத பிரவரோ நிருப கிருஷ்ணமக்லிஷ்ட கருமானம் ரகஸ்யே தத பாஷத. அரசே, பரீட்சித்திட்ட சுகபிரம்மம் சொல்றார், பகவானுடைய பக்தர்களில் சிறந்தவரான நாரதர் அப்போது அங்கே வந்தார். உடல் வருந்தாமல் செயல்புரிகிற ஸ்ரீகிருஷ்ணனிடம் தனிமையில் இதனை தெரிவித்தார். இப்படி பக்தர்களே பகவானுடைய பாகவதர்களே ரொம்ப உத்தமோன்னு சொல்லுவோம்ல, அப்பேற்பட்டவரான நாரத பகவான் அங்க வந்தார். வந்துட்டு பகவான் கிட்ட போய் தனிமையில கேக்குறாராம். என்ன அவர் எப்பேற்பட்டவர் பகவான்? இப்படி கொஞ்சம் கூட உடல் வருத்தமே படாம எதிரிய எப்படி மாய்க்கிறார்ல கண்ணன், அவர்கிட்ட தனிமையில போய் இத சொல்றாராம் நாரத முனி. என்ன சொல்றார்? கிருஷ்ண கிருஷ்ணா பிரமேயாத்மன் யோகேஷ ஜெகதீஸ்வர வாசுதேவா கிலாவாச சாத்வதாம் பிரவர பிரபோ त्वमात्मा सर्वभूतानां एको ज्योतिरिव दसाम गूढो गुहाशय साक्षी महापुरुष ஈஸ்வரः. கிருஷ்ணா கிருஷ்ணா, அளவிட முடியாத பெருமை உள்ளவரே, யோகேஸ்வரரே, உலகின் ஈசனே, வசுதேவரின் புதல்வரே, எல்லோர் உள்ளத்திலும் துலங்குபவரே, விஷ்ணு குலத்தவருள் சிறந்தவரே, பேராளுமை பெற்றவரே, விறகில் நெருப்பு போல் அனைத்து ஜீவராசிகளின் இதய குகையிலும் மறைந்து தங்கி அனைத்திற்கும் மகாபுருஷனான ஈஸ்வரனாக விளங்குகிறீர் அப்படின்னு ஸ்தோத்திரம் தனிமையில போய் சொல்ற. நீங்க தான் பகவான் கிருஷ்ணனே, நீங்க தான் அளவிட முடியாத பெருமை உள்ளவர், யோகேஸ்வரன், யோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் நீங்க தான் உலகத்துக்கெல்லாம் ஈசன், வசுதேவரோட புதல்வன். இப்படி ஒரு இடத்துல மேன்மை சொல்றார். அப்பேற்பட்ட மேன்மை பொருந்தியவர் இங்க இப்படி சர்வ சாதாரணமா கிருஷ்ணனா வசுதேவனோட பையனா பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட பகவான் எல்லாத்தோடைய ஹிருதய கமலத்துக்குள்ளேயும் இருக்கார். அவரு விஷ்ணு குலத்துல இன்னைக்கு பிறந்திருக்கார். பேராளுமை பெற்றவர். எல்லாத்துக்குள்ளார எப்படி விறகு கட்டக்குள்ள நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதோ அது போல எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதய கமலத்துல, ஹிருதயம்ங்கிற ஆகாசத்துல, அந்த குகையில தங்கி அனைத்திற்கும் சாட்சியா, எல்லா செயல்களுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய, என்னோட செயல் உங்களோட செயல்ல உலகத்துல இருக்க அத்தனை பேத்தோடைய ஹிருதய கமலத்திலும் இருக்கிறதுனால அவருதான் சர்வ சாட்சியா இருக்கிறார் எல்லாத்துக்கும். அப்பேற்பட்ட மகா புருஷனாக நீங்க விளங்குகிறீர். ஆத்மானாத்மாஸ்ரய பூர்வம் மாயையா சஸ்ருஜே குணான் தைரிதம் சத்ய சங்கல்பஹ சிருஜத்ய வசீஸ்வரஹ. தன்னைத்தானே ஆதாரமாக கொண்டு பிறர் உதவியின்றி தன் மாயா சக்தியால் முக்குணங்களையும் முதலில் படைத்தீர்கள். அந்த குணங்களை கொண்டு திடமான சங்கல்பத்துடன் தனித்து நின்று இவ்வுலகை படைத்து காத்து மறைக்கிறீர் அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் பண்றார். என்னன்னு சொல்றார்? தன்னைத்தானே ஆதாரமாக கொண்டு, யாரு பிறர் உதவியெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது.
ஸ்வயம் அவருக்கு எல்லாமே பகவானுக்கு சர்வஜன் இல்லையா? அதனால யாரோட உதவி இல்லாம ஸ்வசங்கல்பத்தினால அவர் என்ன பண்றார், தன்னைக்குத்தானே ஆதாரமா கொண்டு பிறருடைய உதவி இல்லாம தன்னுடைய மாயா சக்தி, பகவானுக்கு இருக்கிற சக்தி இருக்குல்ல, அந்த சக்திக்கு பேரு மாயா சக்தி. அப்படி இருக்க மாயா சக்தினால முக்குணங்களையும் முதலில் படைத்தீர்கள். அந்த மாயா சக்தி தான் பிரகிருதி. ஓகே, அந்த பிரகிருதியில இருந்துதான் முக்குணங்கள்லாம் வருது. இந்த முக்குணங்களை கொண்டே இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பகவான் கிட்ட இருக்கிற ஒரு விதமான சக்தி தான் பிரகிருதி. அந்த பிரகிருதியில இருந்துதான் இந்த முக்குணங்கள் எல்லாம் படைக்கப்படுது. மாறுதல் அடைஞ்சு 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 ஒண்ணு ஒன்னா மாறுதல் அடையிறது. மாயா சக்தியில இருந்து முக்குணங்களை முதலில் படைத்தீர்கள். அந்த முக்குணங்களை கொண்டே திடமான சங்கல்பத்துடன் தனித்து நின்று அந்த முக்குணங்களை கொண்டே திடமான சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க. என்னன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க? அதுல இருந்து தனிச்சு இருக்கிறவரா இருந்து இந்த சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க. ஆனா அதுக்கு உங்களுக்கும் ஒரு ஒட்டுதலும் கிடையாது. அதனால தனித்து நின்றுன்னு சொல்றார். சங்கல்பம் பண்ணி இந்த உலகத்தை எல்லாம் படைச்சு காத்து திரும்ப மறைக்கிறீர் அப்படின்னு மறைக்கிறீர்னா அழிக்கிறீர் அப்படின்னு சொல்றார். சத்வம் பூதர பூதானாம் தைத்திய பிரமத ரக்ஷசாம் அவதீர்ணோ விநாசாய சேதூனாம் ரக்ஷனாய ச. அவ்வாறான தாங்கள் அரசர்களாக பிறந்த அசுரர்கள், பிரமதர்கள் மற்றும் அரக்கர்களை அழிக்கவும் அறநெறியை காக்கவும் திரு அவதாரம் செய்தீர்கள். தேவரீரோட அவதாரம் எதுக்கு? பகவானோட அவதாரம் எதுக்கு? எல்லாத்துக்கும் சர்வ தர்மான் எல்லாரோடைய சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் சொல்றாரு இல்லையா? சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் யுகந்தோறும் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி தேவரீர் அரசர்களாக பிறந்த அசுரர்கள், அப்புறம் பிரமதர்கள், அரக்கர்களை அழிக்கிறதுக்காகவும் அறநெறியை காக்கிறதுக்காகவும் தேவருடைய திருவதாரம் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். துஷ்டியாதே நிகதோ தைத்யோ லீலயாயம் ஹயாகிருதிஹி யஸ்ய ஹேஹீத சந்திரஸ்தாஹ த்யஜந்த்ய நிமிஷா திவம். நல்ல வேலை, குதிரை உருவில் வந்த அசுரனை சுலபமாக கொன்றீர்கள். இவனது கணைப்பை கேட்ட தேவர்கள் நடுங்கி சொர்க்கத்தை விட்டே ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்ற. நல்ல வேலையா குதிரை வடிவத்துல வந்த அசுரனை தேவரீர் சுலபமா கொன்னுட்டீங்க. இல்லைன்னா இவனோட கணைப்பு சத்தத்தை கேட்டே தேவர்கள் எல்லாம் நடுங்கி பயந்து போய் சொர்க்கத்தை விட்டே ஓடி ஓடுறார்கள் அப்படின்னு சொல்றார். சானூரம் முஷ்டிகம் செய்வ மல்லானன்யாம் ஹஸ்தினம் ஹம்சம் ச நிகதம் திரக்ஷே பரஸ்போ ஹனிதே விபோ. சர்வேஸ்வரா, நாளை மறுநாள் சானூரன், முஷ்டிகன், மற்ற மல்லர்கள், குவளையா பீடம், மற்ற யானை மற்றும் கம்சன் இவர்களை நீங்கள் கொல்ல போவதை நான் காண போகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா நாரதர் சொல்றார். நாளைக்கு அடுத்த நாள் தேவரீர் வந்து சானூரனையும் முஷ்டிகனையும் மல்லர்களையும் குவளையா பீடம்ங்கிற யானையையும் கம்சனையும் கூட தேவரீர் கொல்ல போறீர். அதை நான் கண்டு ரசிக்க போறேன் அப்படின்னு சொல்றார் நாரதர். தஸ்யானுஷங்கய வனமுராணாம் நரகஸ்ய ச பாரிஜாதபஹரணம் இந்திரஸ்ய ச பராஜயம். அதை தொடர்ந்து சங்காசுரன், காளையவனன், முரன் மற்றும் நரகாசுரனை கொள்வதையும் பாரிஜாத மரத்தை கொணர்வதையும் இந்திரன் தோற்பதையும் காண போகிறேன். அதுக்கப்புறம் கண்ணன் என்ன பண்ண போறார்? இதெல்லாம் நடந்து கம்சா வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி வர சரித்திரத்தையும் நாரதர் சொல்றார். இதுக்கப்புறம் தொடர்ந்து தேவரீர் சங்காசுரனை கொல்ல போறீர், காளையவனனை கொல்ல போறீர், முரன் மற்றும் நரகாசுரனை கொல்ல போறீர், பாரிஜாத மரத்தை கொணர்வதையும் இந்திரன் தோற்று போறதையும் நான் காண போகிறேன் அப்படின்னு சொல்றார். உத்வாகம் வீரகன்யானாம் வீரிய சூழ்காதி லக்ஷணம் நிர்கஸ்ய மோக்ஷனம் ஷாபாத் துவாரகாயாம் ஜெகத்பதே. ஜெகதீஷா, வீரத்தையே கன்னிகைக்கு தட்சணையாக கொடுத்து வீர கன்னிகைகளை தாங்கள் மணக்கப் போவதையும் துவாரகையில் சாபத்தால் ஓனானான நிருகன் என்கின்ற மன்னன் விடுதலை பெற போவதையும் காண போகிறேன். ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்க போறது அதெல்லாம் நான் பார்க்க போறேன் அப்படிங்கிறத பகவான் கிட்ட ஸ்தோத்திரம் மூலியமா சொல்லிட்டு இருக்காரு. ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான பகவானே வீரத்தையே ஒரு கன்னிகைக்கு தட்சணையாய் கொடுத்து
வீர கன்னிகைகளை தாங்கள் மணக்க போறதையும் நான் பார்க்க போகிறேன். துவாரகையில சாபத்தால் ஓனானா இருந்த நிருக்கன் அப்படிங்கிற மன்னன் விடுதலை பெற போறான் உங்களால, அதையும் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றார். மனேராதானம் சஹபார்யயா மிருதபுத்திர பிரதானம் ச பிராமணஸ்ய ஸ்வதாமதா. மனைவியான ஜாம்பவதியுடன் ஸ்யமந்தகமணியை மீட்பதையும் அந்தனரது இறந்த மைந்தர்களை தன் இருப்பிடமான வைகுண்டத்திலிருந்து உணர்வதையும் காண போகிறேன். இன்னும் வரப்போற அத்தியாயத்துல என்னென்ன நடக்க போறதுன்னு அப்படியே ஒரு கோடிட்டு காமிச்சிட்டார், நமக்கு கோடிட்டு காமிச்சிட்டார் நாரதர். சொல்றார் இந்த இடத்துல, மனைவியான ஜாம்பவதிய கண்ணனுக்கு 8 தர்ம பத்தினிகள், அது இல்லாம 16,000 சில்ற பெண்கள், சிறையில இருந்த பெண்களை மீட்டுட்டு வந்து அவங்க வேண்டிக்கிறாங்க, எங்களை யாரு இனிமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க, தேவரீர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்ட உடனே சரின்னு அவங்களையும் கூட்டிட்டு வந்து அந்த புறத்துல வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு ஏற்படுத்தி கொடுத்து வச்சிருக்காரு. சோ ஆனா 8 பெண்களை கல்யாணம் கண்ணன் பண்ணிக்கிறார். அதுல ஜாம்பவதின்னு ஒரு மனைவி. அந்த ஜாம்பவதியை மீட்டுட்டு வரும்போது செமந்தக்கமணியை மீட்பதையும் அந்தனர் குருகுல வாசத்துல கல்வி சாந்திபினி முனிவர் கிட்ட கல்வி பயிலும் பொழுது அவரு என்ன குருதட்சணை வேணும்னு கேட்கும்போது அவருடைய இறந்து போன பையனை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அவங்களோட மைந்தர்களை தன் இருப்பிடமான வைகுண்டத்திலிருந்து கொணர்வதையும் காண போகிறேன். அது ஒண்ணு. இன்னொரு சமயத்துல ஒரு பிராமணர்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் இறந்துகிட்டே இருக்கு, அந்த குழந்தைதான் வைகுண்டத்துல இருக்கு, அதை கூட்டு வந்து கொடுக்குறார். இந்த சாந்திபினி முனிவருடைய குழந்தை வந்து கடல்ல இந்த பகவானோட கையில இருக்கிற பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு இருக்குல்ல, அதனுடைய இதுல வம்சத்துல அது வந்து பாஞ்சஜன்யம் எடுத்துட்டு போயிடுச்சு. அதனால அந்த குழந்தை மீட்டுட்டு வந்து கொடுக்குறார். அப்புறம் வைகுண்டத்துல இருந்து இந்த இன்னொரு பிராமணர்களுடைய குழந்தைங்களாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுதான் சொல்றார் அந்த இடத்துல, வைகுண்டத்துல இருந்து கொணர்வதையும் காண போகிறேன் அப்படின்னு சொல்றார். இன்னும் சொல்றார், பௌண்டரகஸ்ய வதம் பஷ்யாத் காஷிபுரியாச்ச தீபனம் தந்தவக்ரஸ்ய நிதனம் சைத்யஸ்ய ச மகாக்ரதௌ யானி சான்யானி வீர்யானி துவாரகாமா வசன் பவான் கர்த்தா திரக்ஷ்யாம்யஹம் தானி கேயானி கவிபேர்புவி. பௌண்டரக வாசுதேவனை அழிக்க போறார். அதுக்கப்புறம் காஷிபுரத்தையே எரிக்க போறார். ராஜசூய பெருவேள்வியில சிசுபாலனை வதம் பண்ண போறீர். தந்தபக்தரன் வதம் மற்றும் துவாரகையிலிருந்து கொண்டு புரிய போகிற வீர செயல்கள் அனைத்தையும் நான் காண போகிறேன் அப்படின்னு நாரத மகரிஷி சொல்றார். அவற்றை கவிகள் கொண்டாடி பாட போகிறார்கள். இப்படி தேவரீர் பண்ணக்கூடிய சேர்த்திட்டங்கள் எல்லாவற்றையும் கவிகள் எல்லாம் போற்றி கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்றார். அததே கால ரூபஸ்ய க்ஷபயிஷ்ணோர முஷ்யவை அக்ஷௌஹினி நாம் நிதனம் திரக்ஷாம் அர்ஜுனன் சாரதே. அதன் பின் இவ்வுலகின் சுமையை குறைக்க விரும்பி காலரூபனான அர்ஜுனனின் தேரோட்டியாகி பல அக்ஷௌகினி படைகளை அழிக்க போவதையும் காண போகிறேன். அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தத்தை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் இந்த பூமியில பாரம் ஜாஸ்தியா இருக்கா, அதை குறைக்கணுங்கிறதுக்காக அர்ஜுனனை காலரூபியா வச்சுக்கிட்டு தேரோட்டியா தேவரி இருந்து பல அக்ஷௌனி படைகளை காலரூபனான அர்ஜுனனின் தேரோட்டியாகி, அப்படின்னா பகவானே காலரூபனா வந்திருக்காரு. காலரூபனாக அர்ஜுனனோட தேரோட்டியா இருந்த பகவானே காலரூபியா இருந்து எல்லாத்தையும் அழிச்சாரு இல்லையா. பல அக்ஷௌகினி படைகளை எல்லாம் அழிக்க போவதையும் காண போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல பகவானே ஸ்வயம் காலரூபியா தேரோட்டிங்கிற ரூபத்துல வந்து காலரூபியா இருந்து எல்லாரையும் அழிச்சாருன்னு சொல்றாரு. அப்புறம் விஷுத்த விஜான கணம் ஸ்வசம் விஷுத்த விஜான கணம் ஸ்வசம்ஸ்தயா சமாப்த சர்வார்த்த மகோ வாஞ்சிதம் ஸ்வதேஜசா நித்ய நிவృత్త மாயா குணப்பிரவாகம் பகவந்த மீமஹி. தூய நுண்ணறிவின் செறிவும் தனது பேரானந்த நிலையால் பெறத்தக்கது அனைத்தையும் பெற்றவரும் விரும்பியதை விரும்பியபடி பெற்றவரும் நித்தியமாக நிலைத்த மாயையின் செருக்கை, அதாவது உலகியல் செயல்களை தம் பேராற்றலால் தடுத்தவருமான பகவானான தங்களை சரணடைகிறேன் அப்படின்னு சரணம் சொல்றார், நமஸ்கரிக்கிறார், சரணமடைகிறார் நாரத மகரிஷி. தூய நுண்ணறிவு அப்படின்னா என்ன? சுத்த சத்துவம் அப்படின்னு அர்த்தம். தூயதான ஸ்வயம் பிரகாசம், சுத்த சத்துவம், ஸ்வயம் பிரகாசத்துவம், இதெல்லாம் பரபிரமத்தோட லட்சணம் இல்லையா.
தூயதான நுண்ணறிவு செறிவும் அப்படி கொஞ்சம் கூட இல்ல, அப்படி நிறைஞ்சு இருக்கக்கூடியதும் தனது பேரானந்த நிலையில பரபிரம்மம் எப்படி இருக்கும், சத்து சித்து ஆனந்தமயம் இல்ல, எப்போதும் ஆனந்த பேரானந்த நிலையில இருக்கக்கூடியது, பெறத்தக்கதை அனைத்தையும் பெற்றவர். உலகத்துல அவருக்கு தானே எல்லாமே, அவருக்கு அடையக்கூடியதுன்னு ஏதாவது இருக்கா? விரும்பியபடி பெற்றவரும், அவருக்கு என்ன வேணுமோ எல்லாம் அவரோடதான் உலகத்துல நித்தியமாக எப்போதும் இருக்கக்கூடியவர், சத்தியமானவர், நிலைத்த மாயையின் பெருக்கை, இப்படி இருக்கிற இந்த பிரகிருத்தியோட சம்பந்தமே இல்லாதவர், தம் பேராற்றலால் தடுத்தவருமான பகவான். இந்த பிரகிருத்தியோட சம்பந்தம் எப்படி ஏன் இல்ல அவருக்கு? அவரே ஸ்வயம் பரபிரம்மம், அவருக்கு இது கூட சம்பந்தமே கிடையாது இல்லையா? அதனால நிலைத்த மாயையின் இந்த பெருக்கையிலிருந்து அவர் விடுபட்டு இருக்கார், தடுத்து நிறுத்தி இருக்கார். அதெல்லாம் அவரை எதுவுமே பண்ண முடியாம இருக்கார். அப்பேற்பட்டான பகவானான தேவரீரை நான் நமஸ்கரிக்கிறேன், சரணமடைகிறேன்னு நாரத மகரிஷி சொல்றார். स्वामीश्वरं स्वाश्रयम् आत्ममायया विनिर्मिताशेष विशेष कल्पनम् क्रीडार्थमत्यात्मनुष्य विग्रहम् ततोऽस्मि धुर्यं यदु वृष्णि सात्वताम्. பேராளுமை பெற்றவரும், தன்னையே ஆதாரமாக கொண்டு பிறரை சாராதவரும், தனது மாயா சக்தியால் மகத்து முதலான உலகின் மூல தத்துவங்களை படைத்தவரும், விளையாட்டாக இப்போது மனித உருவம் எடுத்தவரும், யதுக்கள், விஷ்ணிகள், சாத்வதர்கள் இவர்களில் சிறந்தவரான தங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு நாரத மகரிஷி சொல்றார். பேராளுமை பரபிரம்மம் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேல ஒரு மேம்பட்டவர், அவருக்கு மேம்பட்டவர் ஒருத்தரும் இல்லாதவர் அப்படிங்கிறதுனால பேராளுமை பெற்றவர், தன்னையே ஆதாரமாக கொண்டு பிறரை சாராதவரும், ஸ்வயம் சங்கல்பம், யாரும் இவருக்கு ஆதாரம் கிடையாது, ஸ்வயமே இவர் ஆதாரம் அப்படிங்கிறதுனாலையும், தன்னுடைய மாயா சக்தியினால மகத்துல இருந்து பிரகிருதி, தன்னுடைய மாயா சக்தி பிரகிருத்தியா, அதுல இருந்து மகத்து முதலான உலகத்தை படைத்தவரும், விளையாட்டாகவே இப்ப மனித உருவம் எடுத்துட்டு வந்திருக்கிறவரும், யதுக்கள், விஷ்ணுகள், சாத்வர்கள் இவர்களுக்கு இவர்கள்ல சிறந்தவருமான தேவரீரை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு நாரத மகரிஷி ஸ்தோத்திரம் பண்றார் தனிமையில பகவான. ஸ்ரீ சுகௌவாச்ச ஏவம் யதுபதிம் கிருஷ்ணம் பாகவத பிரவரோ முனிஹி பிரணிபத்யாப்யனுஜ்ஞாதோ யயோ தத்தர்ஷனோத்சவஹ. சுகபிரம்மம் இந்த மாதிரி பகவத் பக்தர்களே ரொம்ப சிறந்தவரான நாரத மகரிஷி எதுக்குள்ள தலைவரான ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கி அவரை கண்டதில் பேரானந்த பெற்றவராக விடைபெற்று சென்றார். இப்படி எதுகுலத்தில பிறந்தவர்களையே சிரேஷ்டமானவரான கிருஷ்ண பகவான நமஸ்காரம் பண்ணி, பாகவத பக்தர்களே சிறந்தவரான நாரத முனிவர் அவரை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட விடைபெற்றுட்டு கிளம்பினார். பகவான் அப்பி கோவிந்தோ ஹத்வா கேஷீன மாகவே பசூன பாலயத் பாலை பிரீத்தை விரஜ சுகாவஹ. பகவான் கோவிந்தரும் போரில் கேஷியை மாய்த்து கோகுலத்திற்கு இன்பம் அளிப்பவராக அன்புமிக்க கோபர்களுடன் மாடுகளை மேய்த்து வந்தார். பகவானும் கேசியை வதம் பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் போர்ல இந்த கேசியை மாச்சதுக்கு அப்புறம் கோகுலத்திற்கு இன்பம் அளிப்பவரான அந்த பகவான் அன்புமிக்க கோபர்களுடன் மாடு கண்ணுகள் எல்லாம் திரும்பி ஓட்டிட்டு கோகுலத்துக்கு திரும்பி வரார். ஏ கதாதே பசுன் பாலாஹ சாரயந்தோ த்ரீசானுஷு சக்ரு நிலாயன கிரீடாஹ சோரபால பதேஷதஹ. ஒரு நாள் ஒரு சமயம் கோபர்கள் எல்லாம் மலை முகடுகள்ல மாடுகளை மேய் விட்டுட்டு திருடனும் காவல்காரனுமான வேடமிட்டு ஒளிந்து விளையாடினாங்க. இந்த கோப குழந்தைகள் எல்லாம் மாடு கண்ணுகள் எல்லாம் மேய விட்டுட்டாங்க. மலை முகடுகள் எல்லாம் மேய விட்டுட்டு இதுங்கெல்லாம் திருடன் போலீஸ் விளையாடுவோம்ல நம்ம, அது போல விளையாடுறாங்க இந்த குழந்தைங்க எல்லாம், கோப குழந்தைங்க. அப்போ தத்ராசன் கதிச்சோரா பாலாச்ச கதிச்சின் நிருபா மேஷாயிதாச்ச தத்ரைகே விஜக்ர குதோபயா. அரசே, அவர்களில் சிலர் திருடர்கள், சிலர் காவலர்கள், சிலர் திருடப்படும் ஆடுகள் என்று வேடமிட்டு எங்கும் எதிலும் பயமின்றி விளையாடினார்கள். நம்ம திருடன் போலீஸ் விளையாடுறப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பேரு போலீஸா இருப்போம், கொஞ்சம் பேர் திருடனா இருப்போம். அப்ப திருடப்படக்கூடிய வஸ்துன்னு ஒண்ணு இங்க வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. திருடப்படக்கூடிய வஸ்துகள் எல்லாம் ஆடுகள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இவங்க விளையாடுறாங்க இந்த குழந்தைங்க. மயபுத்ரோ மகாமாயோ வியோமோ கோபால வேஷத்ருக்கு மேஷாயிதான கோவாக பிராயச்சோராயிதோ பகூன்.
மயனின் மகன் மகா மாயாவியான யோமன் என்ற அசுரன் இடையன் வேடம் கொண்டு திருடனாக நடித்து ஆடு போல் வேடம் தரித்த பலரை கடத்தி சென்றான். இதுதான் சந்தர்ப்பம்னு பார்த்து அந்த மயன்கிற ஒரு மகா மாயாவி அவனோட பையன் வியோமன் ஒரு அசுரன். அவன் வந்து இவங்கெல்லாம் குழந்தைங்க திருட வேஷம் கொஞ்சம் பேரு, போலீஸ் வேஷம், காவல்கார வேஷம் கொஞ்சம் பேரு, ஆடுகள் வேஷம் கொஞ்சம் பேர் இப்படி போட்டு விளையாடுறாங்களா. இந்த மகா மாயாவியான மயனோட பையன் வியோமன்கிறவன் அந்த அசுரன் இந்த இடையர்கள் வேஷம் போட்டுக்கிட்டு திருடனாக நடிக்கிறான். திருட வேஷம் போட்டுக்கிட்டான் அவனும். ஆடு போல வேடம் தரித்த பலரை, அதாவது ஆட்டுக்குட்டி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்ட குழந்தைங்க இருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்க நிறைய பேர்த்த இவன் கடத்திட்டு போயிட்டான். கிரிதர்யாம் வினிக்ஷிப்ய நீதம் நீதம் மகாசுரஹ, கிரிதர்யாம் வினிக்ஷிப்ய நீதம் நீதம் மகாசுரஹ, शिलया விததே துவாரம் சதுப்பஞ்சாவசேஷிதா. அப்படி கடத்தியவர்களை மலைக்குழிகளில் கொண்டு சேர்த்து அதன் வாயிலை பெரிய பாறாங்கல்லால் மூடிவிட்டான். 4-5 கோபர்கள் தான் மீதம் இருந்தனர். வாலியும் சுக்ரீவனும் சண்டை பண்ணிக்கும் போது இதுதான் நடந்துச்சு இல்லையா. உள்ற போன வாலிக்கு சுக்ரீவனுக்கு சண்டை நடக்கிறது. வாலி உள்ற போய் அந்த ஒரு அரக்கனை கொல்றதுக்கு போயிருக்கார். அப்போ வெளியில என்ன பண்ற, அவன் தப்பிச்சு வராம அந்த அவன் அதாவது உள்றது ரத்தம் வருது, சண்டை பண்ணி ஒரு போர் பண்ணி ரத்தம் வருது. அத பார்த்துட்டு சுக்ரீவனுக்கு பயம் வந்துருச்சு. சுக்ரீவன் வெளில நிக்கிறார். குகைக்குள்ளார போயிட்டு வாலி சண்டை போட்டுட்டு இருக்கார். இது சுக்ரீவன் நினைச்சுக்கிறார் இந்த மாதிரி வாலி தான் வதம் பண்ணிட்டான் அந்த அசுரன் நினைச்சுக்கிட்டு அந்த குகையை மூடிட்டான். வெளியில வந்து நம்மளையும் கொண்டுட போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குகைய வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு சுக்ரீவன் மூடிட்டார். என்ன நினைச்சுக்கிட்டாரு, அந்த எதிரிதான் சத்ரு தான் வந்து வாலியை கொண்டுட்டார், அவருடைய ரத்தம் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு மூடிட்டார். கடைசீட்டுல பார்த்தா சுக்ரீவன் வாலிதான் வந்து அவனை கொண்டுட்டு வெளியில வர முடியாம தவிச்சு போய் அது அதுக்கப்புறம் சுக்ரீவன் மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு சண்டை நடந்துச்சுன்னு பார்த்திருக்கோம் ராமாயண கதையில. அதே போல இந்த இடத்துல இந்த மயனோட பையனான வியோமன் என்ன பண்றான், ஆட்டுக்குட்டி வேஷம் போட்ட குழந்தைங்களை எல்லாம் கடத்திட்டு போய் அந்த குகைக்குள்ள வச்சு மூடிட்டான். ஒரு பெரிய பாறாங்கலை வச்சு மூடிட்டான். கொஞ்சம் குழந்தைங்க தான் மீதி இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4-5 கோபர்கள் தான் மீதம் இருந்தாங்க. தஸ்ய தத்து கர்ம விஜ்ஞாய கிருஷ்ண சரணத சதாம கோபான் நயந்தம் ஜக்ராஹ விருகம் ஹரிரி வௌஜசா. நல்லோரை காக்கும் கண்ணன் அவனது செயலை அறிந்து ஓநாயை சிங்கம் பிடிப்பது போல் கோபர்களை எடுத்து செல்கிற அவனை உறுதியாக பிடித்து கொண்டார். இப்படி நல்லவங்களை எப்போதும் பகவான் காப்பாத்துவார் இல்லையா. அப்பேற்பட்ட பகவான் ஓநாயை சிங்கம் பிடிச்சிச்சு. ஓநாய்னா நரி இல்லையா, அதை எப்படி சிங்கம் புடிச்சிடுமோ அது போல கோபர்களை எடுத்துட்டு போறப்ப அந்த வியோமனை புடிச்சிட்டார், கெட்டியா புடிச்சிட்டார். சனிஜம் ரூபம் ஆஸ்தாய கிரீந்தர சத்ருஷம் பலி இச்சன் விமோக்தும் ஆத்மானம் நாசக்னோத் கிரகணாதுரஹ. இறுகிய பிடிப்பால் நல்லா இறுக்கி டைட்டா புடிச்சுக்கிட்டார் கண்ணன். வேதனையுற்ற வரசன் அப்படி இறுக்கி புடிச்சிட்டாரா, அதனால அவனுக்கு ரொம்ப வலிக்கிறது. அந்த அசுரனுக்கு மலை போன்ற தன் சுய உருவம் எடுத்து வலியுடன் அப்பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க முயன்றும் இயலாதவன் ஆனான். உடனே அவனுடைய சுயரூபத்தை எடுத்துக்கிட்டா அவன் பெரிய உருவமாயிடுவான்ல, அப்ப அவனுக்கு வலிக்காதுல்ல. அதனால அவனுடைய சுயரூபத்தை எடுத்துக்கிட்டான். அப்பவும் கண்ணனோட பிடியில இருந்தும் நழுவுல, அவனால வெளிவர முடியல. அந்த வலியில இருந்து அவனால வெளிவர முடியல. தன்னை விடுவிச்சுக்க முடியாதவனா இருந்தான். தம் நிகிருஹ்யாச்சுதோ தோர்பியாம் பாதயித்வா மஹிதலே பஷ்யதாம் திவி தேவானாம் பசுமார மமாரயத். அவனை கைகளால் பிடித்து தரையில் தள்ளி வானில் தேவர்கள் பார்த்திருக்கும் போதே ஒரு பிராணியை கொல்லுவது போல் கொன்றான். பசு நேற்றே சொன்னேன், பசுனா பிராணி, விலங்குகளுக்கு பேரு பசுதான் சம்ஸ்கிருதத்துல. அவனை கைகளால பிடித்து தரையில தள்ளி ஆகாசத்துல தேவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பிராணியை, ஒரு சாதாரண ஒரு விலங்கு கொல்ற மாதிரி அவனை கொண்டு போட்டார் கண்ணன். குஹாபிதானம் நிர்பித்ய கோபான் நிஷாரிய கிருச்ரதஹ ஸ்தூயமான சுரை கோபைஹி பிரவிவேச சகோகுலம்.
குகை வாயிலிருந்து பாறையை அகற்றிட்டு அடைப்பட்டிருந்த கோபர்களை அந்த துன்பத்திலிருந்து விடுவித்து தேவர்களும் கோபர்களும் பாராட்ட தன் கோகுலம் சென்றார் கண்ணன் அப்படின்னு சொல்றார். உடனே இவனை கொண்டு போட்டாரா, குகையில அடைச்சிருந்த பெரும் பாறாங்கல்ல அகற்றிட்டு உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருந்த கோப குழந்தைகள் எல்லாம் காப்பாத்தி வெளியில கூட்டு வந்து தேவர்களும் கோபர்களும் பாராட்டுறாங்க. மேல இருந்து தேவர்கள் பாராட்டுறாங்க, கீழே இருந்து கோபர்கள் பாராட்டுறாங்க. இவங்களோட அந்த பாராட்டுதலோட கண்ணன் திரும்பி கோகுலத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 37வது 10வது ஸ்கந்தத்துல 37வது அத்தியாயம் முடிகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वाद्ये व्योमासुरवधो नाम 37ोऽध्यायः। हरिः ओम्। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।